தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் சதம் விளாசி இருக்கிறார் விராட் கோலி. விவரங்களை செய்தியாளர் சடையாண்டி வழங்க கேட்கலாம். சடையாண்டி, விவரங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், இந்திய அணி தென்னாப்பிரிக்காவுடன் முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளையாடி வருகிறது. இதில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து விளையாடி கொண்டிருக்கும் போது விராட் கோலி அற்புதமான சதம் விளாசி ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறார். ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் சர்வதேச அரங்கில் 52வது சதத்தை விராட் கோலி பூர்த்தி செய்திருக்கிறார். ஒட்டு மொத்தத்தில் விராட் கோலி அடிக்கும் இது 83வது சதமாகும். கடைசியாக 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு எதிராக சதம் விளாசி ஒரு சாதனை வெற்றியை பதிவு செய்திருந்தார் விராட் கோலி. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்திற்கு பிறகு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விராட் கோலி சதம் விளாசி ரசிகர்களை மகிழ்ச்சியில் திளைக்க வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். சர்வதேச அரங்கில் T20 கிரிக்கெட் போட்டி, டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஏற்கனவே விராட் கோலி ஓய்வு பெற்று விட்டார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் மட்டுமே விராட் கோலி தற்பொழுது விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் சச்சினுடைய 100 சதத்தை நெருங்கக்கூடிய ஒரு வீரராக விராட் கோலி தான் திகழ்ந்து வந்தார். தற்பொழுது 52வது சதத்தை ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விளாசி இருக்கிறார். தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இந்திய அணி ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறது. சற்று முன்பு வரை இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 233 ரன்கள் எடுத்திருந்தது. இதில் விராட் கோலி மட்டுமே 103 பந்துகளுக்கு 103 ரன்கள் விளாசி இந்திய அணியை அதிக ரன் குவிப்பதற்கு ஒரு முக்கியமாக வீரராக இருந்திருக்கிறார். சர்வதேச அரங்கில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு விராட் கோலி சதம் விளாசியது ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் பெற்றிருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ளணும். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சடையாண்டி.